பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஊருக்கு விஜய் சார் வராங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கேன். ஆனா நாளைக்கா வந்து நம்மளால பார்க்க முடியாதுல்ல. அதான் இன்னைக்கே பார்த்துட்டு போயிடலாம்னு வந்திருக்கோம். எப்படி இருக்கு ஏற்பாடுகள்லாம் பார்க்க? செமையா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே சேஃப்டியா பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கா ரொம்ப வெயிட்டிங்கா இருக்கேன். ஏன் அவரை இவ்வளவு பிடிக்கும்? ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவரோட ஃபேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரெல்லாம். நீ காலையிலேயே வந்திருக்கீங்களே, அது எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும்ல, எதிர்பார்த்து தான் நான் வரேன். ஆமா, இப்போ அதான் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்மளே போய் பார்க்கக்கூடாது, இங்கே தான் இருக்கு, அதனால வந்தே பார்த்துடலாம், செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டேன். ஓகே, விஜய் சாரை பொலிட்டிக்கலாக நான் இந்த ஸ்டாண்டில் அவர் ஃபாலோ பண்ணுறேன், இது பிடிச்சி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு அவர் ஆக்டராக ரொம்ப பிடிக்கும், பொலிட்டிஷியனாக இது இருக்கு, பேச்சில் ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இயர் எப்படி சிஎம் ஆயிடுவார், அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன பண்ணுறாரு, எப்படி இருக்க போகுதுன்னு. நல்லா தான் இருக்கும், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் கொடுக்குற அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ப்ரெஷர்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு, என்ன பண்ணுறது, எல்லாம் தாண்டி தான் வரணும், சிஎம் ஆகணும். இல்லை, இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டமும் அவரை பார்க்க மட்டும்தான் வருவாங்க, அது ஓட்டை கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்கல்ல. கண்டிப்பாக ஆகும், ஏன் முடியாது, நம்ம நினைச்சா எல்லாமே முடியுமே. உங்களுக்கு ஓட்டு வந்துருச்சா? வந்துருச்சு. என்ன சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், எப்படி இருக்கு இங்க பொறுத்த வரைக்கும் டிவி கேக்கு எப்படி இருக்கு சப்போர்ட்? ஃபுல்லா சப்போர்ட் தான், நம்ம வெள்ளூர்ல டிவி கே தான் ஃபுல்லாவே அப்படியே சப்போர்ட் தான். ஆமா கண்டிப்பா. நாளைக்கு எப்படி வெள்ளூர் மக்களை சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா டிவி கேக்கு? நாளைக்கு எப்படி இருக்க போகுது இந்த மைதானம்? திருவிழா தான், ஃபுல்லா வைப் தான், ஒரே ஃபெஸ்டிவல் தான், ஃபுல்லா விசில் சத்தமா இருக்க போது. எல்லாரும் பார்க்க முடியாது, பட் டிவிலயா லைவ் லாட்ச் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு வர மாட்டீங்களா? அப்போ வர ட்ரை பண்றேன், டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. நாளைக்கு தான் விஜய் அவர்கள் வராங்க, இன்னைக்கே வந்திருக்கீங்க, என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? அதான் எப்படி நடத்தின்னு இருக்காங்க, எப்படி வேலை எல்லாம் எப்படி முடிஞ்சிருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களை பார்க்க? நல்லபடியாக பண்ணியிருக்காங்க, இன்னும் நல்லா பண்ணா நல்லா இருக்கும். ஜனங்கள்லாம் வந்து வெயில் நிற்கிறதுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்கும். ஆனா நாளைக்கு மக்கள் சந்திப்புல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் தான், வருத்தமா இருக்கா? ஒன்றும் அப்படிலாம் வருத்தம் இல்லை, எதுவும் இல்லை, இதுவே கொஞ்சம் பரவாயில்ல. நாங்கள் வந்து சேர்ந்து பார்த்துட்டு போனோம், எங்களுக்கு ரொம்ப. ஏன் விஜய் அவர்களை பிடிக்கும் உங்களுக்கு? அவரும் சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, நீங்க சின்ன வயசுல இருந்து பிடிக்குமா அவரை? என்னென்ன படங்கள் பார்த்திருக்கீங்க? என்ன அவர் படம் எல்லாமே பார்த்திருக்கிறேன். அப்படியா? அவர் கொடுக்க நெருக்கடி எல்லாம் பார்க்கும்பொழுது எப்படிமா இருக்கு? மீட்டிங் பண்ணக்கூடாது, இவ்வளவு நிபந்தனைகள், அதெல்லாம் பார்க்கும்பொழுது அது அவங்க சூழ்நிலைக்கு அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் மீறி அவர் செய்யறாரு இல்லையா, அது மீறி அவர் செய்யறாருன்னா அது ஒரு கெத்து தாங்க. 2026 அவர் தான் முதலமைச்சர். அப்படியா? ஏன் பெண்கள்லாம் இவ்வளவு ஆதரவு? என்ன காரணம்? என்ன காரணம்? வரணுன்ட்டு தான், ஒரு இளைஞரா இருந்து வந்தா ஒரு முன்னேற்றம் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு. அவரு வரட்டுமே. நீங்களா எவ்வளவு கட்சிகளை பார்த்திருப்பீங்க, எத்தனை கட்சி தலைவர்களை பார்த்திருப்பீங்க, விஜய் கிட்ட என்ன விஷயங்கள் பிடிச்சு நீங்க ஃபாலோ பண்றீங்க? படம் நடிக்கிறாங்க, நாங்க பார்த்து திருப்பிச்சானோம். சரி, அதனால பார்க்கலாம், நம்மளும் போட்டு பார்க்கலாம் ஓட்டுன்றது. அப்படியா? படம் நடிச்சு அவரு இவ்வளவு தூரம் பண்ணனாலையும் அரசியலையும் பண்ணுவார் நம்பிக்கை. எப்படி பண்ணிட்டு இருக்காங்கம்மா ஏற்பாடுகள்லாம்? பரவாயில்லைங்க, நல்லா தான் திருப்பிச்சதுக்கு பார்க்க முடியுது, வந்துக்கிற பார்க்கலான்னு. அப்படியா? அடுத்த வருஷம் எப்படியோ நம்ம நிலைமை. சரி, ஓகே ஓகே. விஜய் சார் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். ஏன்? அது சின்ன வயசுலேருந்தே அவர் படம் எல்லாம் பார்த்து ரொம்ப பிடிக்கும், அவர் செயலுங்க எல்லாம் பிடிக்கும். அப்படியா? ஓகே, உங்க ஊருக்கு வராரு, எப்படி இருக்க போகுது நாளைக்கு இந்த இடம் அகரம்ஜேரி எப்படி இருக்க போகுது? என்ன மேடம்? போர்க்களம் மாதிரி இருக்கும், நல்லா போர்க்களமா இருக்குமா? சரி, எப்படி கொண்டாட போறாங்க இந்த மக்கள்? வருவாங்க. உங்களுக்கு ஏன் பிடிக்கும் அவரை? பர்டிகுலரா இந்த காரணத்துக்காக பிடிக்கணும் என்ன? அவர் நிறைய ஹெல்ப் செய்யறாரு, அதனால கொஞ்சம் முன்னேற்றம் வரும்னு நினைக்கிறேன், அதனால பிடிக்கும். அப்படியா? அவர் வந்தா. சரி, விஜய் சார் இப்ப பாத்துக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லணும்னு விருப்பப்படுவீங்க? பெண்கள் முன்னேற்றத்துக்காக அவர் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறைய எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதனால. ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ. எங்க வீட்டு பக்கத்துல விஜய் வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவரை பார்த்தே ஆகணும்னு இருக்கேன். ஏன்னா அலோட் பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியல, நான் கன்ஃபார்ம் பார்த்துட்டு தான் போனோம் அவரை. ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? அவர் டான்ஸ் ஆடுறது எல்லாம் நடிக்கிறதெல்லாம் சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வந்தா பார்க்கணும். இல்லை, இனிமேட்டு தான் நடிக்க மாட்டாரு, பொலிட்டிஷியனா மாறிட்டேன்றாருல. நடிச்சா நல்லா இருக்கும். சரி, அந்த படத்துல நடிச்சது அதோட எஃபர்ட்டும் நிறைய போட்டாங்கன்னா இதுல நல்லா இருக்கும். எப்படி போடுறாருன்னு பார்க்கணும், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அவருக்கு, அவர் தான் வின் பண்ணுவாரு. ஏற்பாடுகள் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, உங்க ஊருக்கு வராரு, நாளைக்கு இந்த இடம் எப்படி செலிப்ரேட் பண்ண போறாங்க அவரை சூழ்ந்து நிறைய பேர் இருப்பாரு, அவரு ஒரு இதுவா தான் இருப்பாரு, எல்லாரும் நல்லா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்.
சார்ட்ட ஏதாவது பேசணும்னு விருப்பப்படுறீங்களா? ஏதாவது சொல்லணும்னா ஐ என்ன? லைக் யூ சார், ஐ லவ் யூ சார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் விஜய் சார். சின்ன வயசுல இருந்தே பிடிக்குமா? எப்படி நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த ஏற்பாடுகள்? இன்னைக்கு நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அவரை பார்க்க முடியலன்னு ஒரு ஃபீலிங் தான். ஓகே, நாளைக்கு உங்க ஊர்ல எப்படி கொண்டாட போறாங்க, செலிப்ரேட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு தெரியலையே. இங்கே உள்ள விட முடியாதுல்ல, வர முடியாது. வருத்தமா இருக்கா? இப்போ 2026 விஜய் தான். விஜய் தான். நல்லா கிராண்டாக தயாராக இருக்குதுன்னு நினைக்கிறோம். அப்படியா? எப்படி கொண்டாட போறாங்க, வரவேற்க போறாங்க இது வேலூர் ஒரு மக்கள்? இது ஒரு எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி நாங்கள் கொண்டாடுவோம் இதவே. ஏன் தளபதினா அவ்வளோ பிரியம் எங்களுக்கு. ஏன் இவ்வளவு பிடிக்கும் அவரை? அவரை ரொம்ப பிடிக்கும்னா அவர் வந்து எங்களுக்காக நல்லா அவர் இருக்கிற வருமானத்தை எல்லாம் விட்டுட்டு வருமானத்தை அவர் விட்டுட்டு மக்களுக்காக நல்லதை செய்ய வராரு. அதனால் நாங்கள் எல்லாருமே அவரை உற்சாகப்படுத்தி வர வைக்கிறோம். அப்படியா? 2026 தளபதி. நாங்கள் இதில் எங்கேயுமே போனதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. பார்க்கவே நல்லா பிரம்மாண்டமாக தெரியுதுங்க. அப்படியா? இதான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, இன்னும் ஃபினிஷ் ஆகணும். ஃபினிஷ் ஆன பிறகு நல்லா தெரியும். நாளைக்கு தானே விஜய் சார் வராங்க, இன்னைக்கு ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. ஃபேமிலியோட இன்னைக்கு சண்டே லீவு, நாளைக்கு வந்தால் நம்மளை உள்ள அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. சார் வரத்துக்குன்னா அவர் வந்து ஏற்றாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. சார் அவ்வளோ பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசன்? அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் ரசிகர் நாங்கள். ஃபேமிலிக்கு எங்களுக்கு அவர் விஜய்னா ரொம்ப பிடிக்குங்க. அப்படியா? இல்லை இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக அவரை ஃபாலோ பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் சினிமாவில் இருக்கும்போதே பிடிக்கும். இப்போ அவர் சொல்கிற அந்த கட்சிக்கு வந்தது பிறகு அவர் சொன்ன இதுவெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ நாள் யாரும் பண்ணல, இவர் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இந்த ஸ்ட்ரகிள்லாம் பார்க்கும்போது எப்படி நினைக்கிறீங்க? இந்த ப்ரெஷர் ஸ்ட்ரகிள் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப டென்ஷனாக தான் இருக்குது. எல்லாருக்குமே எதுவுமே இல்லை, ஆனால் இவருக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு தும்முனா கூட ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிடுறாங்க. அதுதான் என்னன்றது புரியல. அவர் வரட்டும், வந்த பிறகு எல்லாம் மாற்றம் உண்டாகும். 2026 அவரோட தான். அப்படியா? ஓகே. ஏன் இவ்வளோ ஆழமா சப்போர்ட், கான்ஃபிடென்ட்டா? அப்படி இல்லை, அவர் பிடிக்கும். அவர் பேசுறது இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதுவும் நம்ம ஏரியாவுக்கு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர போகிறாரு. நாளைக்கு அவர் வர முடியலன்னா லைவ்ல பார்த்துக்கலாம். சரி, அவர் வர இடத்த வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியோட வந்து. பயங்கரமாக இருக்கும். அது எப்படி எங்க சொல்ல முடியும்? நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க? நான் மிஸ் பண்ண நாளைக்கு வேறு எக்ஸாம் வேறு. ஓகே. நான் வர மாதிரி மிஸ் பண்ணுறேன் நானும். ஸோ அதனால் இங்கே என்ன வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு வந்து. எப்படி ஏற்பாடுகள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? சூப்பராக நடக்குது. அப்படியா? ஓகே. 2026 சிஎம் விஜய் தான். விஜய் அவர்கள் தான். சார் நீங்கள் சொல்லுங்கள், ஏற்பாடுகள் ஆனது எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்குது. நானும் இதை ஃபஸ்ட் டைம் தான், நான் எங்கேயும் போனது கிடையாது. ஸோ நான் ஒரு எக்ஸ்-ஆர்மி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியே வந்திருக்கேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, நல்லா இருக்குது. சார் நாளைக்கு தான் வராரு, இன்னைக்கு ஃபேமிலியாக வந்து இதை பார்த்துட்டு போகிறாங்களே. ஸோ அதான் பசங்களுக்கு எக்ஸாம் வேறு, நாளைக்கு வர முடியுமா இல்லையான்னு தெரியல, மார்னிங் டைம் வேறு. ஸோ ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போயிடலாம், மற்றதெல்லாம் நம்ம டிவியிலே பார்த்துக்கலாம் லைவாக அப்படின்னு ஒரு பிளானிங் தான். மாற்றம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக மாற்றம் வேணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா பர்மனெண்ட்டாக இருக்கிறவங்க இருக்காங்க, ஒரு சேஞ்சஸ் வேணும். ஒரு நல்ல போர்ஷன் வந்து வராரு, நல்லது செய்யணும்னு வராரு, மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த ஒரு இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்தே விஜய் ரசிகர். விஜய்னா ரொம்ப லைக் பண்ணுவோம். சரி, இன்னும் இங்கே ஏற்பாடுகள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்? நல்லா தான் நடந்துட்டுருக்கு. நாளைக்கு 10 மணிக்கு வராங்களாம். நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. விஜயோட அந்த அரசியல் பாதை எப்படி பார்க்குறீங்க? அவர் பயணிக்கிற விதமாக இருக்கட்டும், பேசுகிற நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படியா? ஏன் இவ்வளோ நம்பிக்கை? நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்படியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விட விஜய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஓகே. இங்கே ஏற்பாடுகள் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. பாதுகாப்பு வசதிகள்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பாத்ரூம் எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்ப்போட வந்தீங்க? எப்படி இருக்கு இந்த மைதானம்? நல்லா இருக்கு. விஜய் சார் பிடிக்குமா? ஏன்? அவர் கொஞ்சம் நல்லவராக இருக்காரு, பிடிக்கும். அப்படியா? ஓகே. விஜய் சார்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா என்ன பேசணும்னு ஆசைப்படுவீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் கூட பேசணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே. அப்போ 2026 அதான் 2026 விஜய் தான். விஜய் தான். நாளைக்கு விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இங்கே நடக்குது. என்ன எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோ தூரம் ஆர்வமாக இருக்கீங்க? தளபதி பொறுப்பில் ஏற்றதுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் வேலூருக்கு வராரு. இது வந்து மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக அவர் நாளைக்கு எதிர்பாராதது பேசுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே. இங்கே மக்கள் சந்திப்பு கூட்டமாக ஏற்பாடுகள் நடைபெற்றது, திடீர்னு நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக மாறி இருக்கு. அது கூட்ட நெரிசல் காரணமாக இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணியே வந்து நிறைய அரசியல் பண்றாங்க. அதனால அதை தவிர்க்கிறதுக்காக இப்போ நிர்வாகி கூட்டமா பண்ணிருக்காரு. கூடிய சீக்கிரம் மக்களையும் சந்திப்பாரு. உங்க ஊருக்கு வராரு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப சந்தோஷம். இப்போ நாளைக்கு வர வேண்டியது நாங்கள் இன்னைக்கே வந்து இதெல்லாம் பார்க்குறோன்னா வந்து தளபதியோட வருகைக்காக தான் இவ்வளோ நாளாக நாங்கள் வெயிட் பண்ணது இதுக்கு தான்.
மற்ற நிறைய மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு கூட்டம், நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம்லாம் நடந்திருக்கு. எங்கேயுமே இல்லாத அளவுக்கு வேலூரில் நிறைய நிபந்தனைகள், மேற்கூரை, நாற்காலி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? நெருக்கடிகளாக இருக்கா? நெருக்கடி அப்படியெல்லாம் இல்லை. நல்ல விஷயம் தானே. இப்போ ஜனங்களுக்கு வெயில், மக்களோட பாதுகாப்பு கருதுறது நல்ல விஷயம் தானே. ஓகே. என்ன வேற என்னெல்லாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க இங்கே தாவேகா சார்பா? சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கு, தண்ணி, ஸ்நாக்ஸு, சேர்ஸ், எல்லாருக்குமே சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, எல்லாமே பண்ணியிருக்கு. ஜூஸு, மெடிக்கல் இது வந்து மெடிக்கல் ரெஸ்ட் ரூம்ஸு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கு. மற்ற கட்சியிலும் நிறைய கூட்டம் போடுறாங்க. ஏன் தாவேகாக்கு மட்டும் இவ்வளோ நிபந்தனைகள், இவ்வளோ நெருக்கடிகள்? அது தளபதி வராருல, அதனால அப்படிதான் இருக்கும். மற்ற கட்சியிலலாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நாங்கள் இன்னொன்று சொல்லணும்னா வந்து இப்போ எங்களுக்கு பாஸ் கிடைக்கல அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்காக குழந்தைங்க இவங்களெல்லாம் வந்து வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நல்லது தான். டிவியில் அவங்க பார்க்குறது நல்லது தான். சப்போர்ட் வந்து எங்கே இருந்தாலுமே சப்போர்ட் பண்ணலாம் மக்கள். இங்கே வந்து தான் சப்போர்ட் பண்ணணும்னு இல்லை, எங்கே இருந்தாலும் சப்போர்ட் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க? தாவேகாவுக்கு வரவேற்பானது வேலூரில் எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குது. பார்க்க தானே போகிறீங்க 2026ல். ஓகே. இல்லை, நிறைய பேரோட கோட்டையாக திகழ்ந்திருக்கு இந்த வேலூர். ஆமாம். நாளைக்கு அவர் வந்ததுலேருந்து எப்படி மாறும்? இது வரைக்கும் எப்படி மாறி இருக்கு? இது வரைக்குமா அவரோட வருகை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பெரிய விஷயமா நடக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நாளைக்கு பேசுறதுல தெரியும் உங்களுக்கு. இங்கே நாளைக்கு எப்படி ரிசீவ் பண்ண போறீங்க? எப்படி கொண்டாட போறீங்க விஜய் அவர்களை? பாருங்க. அவ்வளோ பிடிக்குமா? கண்டிப்பா. சின்ன வயசுலேருந்தே எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். இவரை ஃபாலோ பண்றக்கூடியவங்களுக்கு ஒரு இன்னும் சினிமா தன்மை தான் அப்படின்லாம் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் சினிமாவில் இருக்கும்போது சினிமா, அரசியல் இருக்கும்போது அவர் எப்படி சொல்றாரோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த வழியில தான் வந்து நாங்க போறோம். ஓகே. அரசியல்ல இருக்கும்போது அரசியல் வேற, சினிமா வேற. இல்ல பெண்கள் இல்ல எங்க அண்ணாவே சினிமா விட்டுட்டாரு, இன்னும் அவரும் சினிமா விடல. ஓகே. இல்ல பெண்கள் காலையில இருந்து சாரசாரியா வரீங்க, குடும்பம் வந்து பார்த்துட்டு போறாங்க. அதான் எப்படி அந்த ஆர்வம்? தாவேக்கா எப்பவுமே வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. அப்படியா? ஓகே. அப்ப 2026 கன்ஃபார்மா டிவிக்கே தான்.